புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் பாராளுமன்றத்தில் மீண்டும் விவாதித்து நடைமுறைப்படுத்த வேண்டுமென திருச்சியில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கோரிக்கை. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி நாளை திருச்சியில் மாபெரும் பேரணி நடைபெறுகிறது. இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களுக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் அளித்த பேட்டியில், வழக்கறிஞர்கள் கலந்து கொள்ளும் பேரணியில் மாநிலம் முழுவதும் இருந்து 3000 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். நீதிமன்றம் அருகில் உள்ள எம்ஜிஆர் சிலையில் இருந்து உழவர் சந்தை மைதானம் வரை பேரணி நடைபெறும். பேரணி முடிவில் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த பொதுக்கூட்டத்தில் 3 புதிய சட்டம் திருத்தம் தொடர்பாக விவாதம் மற்றும் தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்யப்படவுள்ளது என தெரிவித்தார். பேட்டியின் போது நிர்வாகிகள் சுகுமார், சுதர்சன், முத்துமணி, ஜாக், பொதுச்செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் உடன் இருந்தனர். அருகில் உள்ள எம்ஜிஆர் சிலையிலிருந்து நமது உழவர் சந்தை அருகில் உள்ள திறந்தவெளி அரங்கில் ஒரு பொதுக்கூட்டத்துடன் முடிவடைகிறது. இந்த பேரணியில் முடிவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் ஜாக் கூட்டு குழுமம் எடுக்கும் அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு வழக்கறிஞர்களின் போராட்டம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேரணியின் நோக்கம் வழக்கறிஞர்களுக்கானது மட்டுமல்ல, ஒரு பாமர அடித்தட்டு மக்கள், அனைத்து இந்திய குடிமக்களுக்கான இந்த போராட்டம். இந்த போராட்டம் நமது மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட 3 முப்பெரும் குற்றவியல் சட்டங்கள் பற்றியது. இந்த குற்றவியல் சட்டங்கள் பழைய முறைப்படி, அதாவது இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்ற இருந்த அந்த பழைய சட்டங்களை புதிய சட்டங்களாக, அதாவது பாரதிய நியாய சங்சிதா, பாரதிய நக்ரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநயம் என்று 3 சட்டங்களாக கொண்டு வரப்பட்டுள்ளது. இல்லை, எதிர்ப்பு அப்படிங்கிறது இல்லை சார். எந்த ஒரு இதாக இருந்தாலும் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்ப்பாங்க. ஆளுங்கட்சினா எதிர்கட்சி எந்த ஒரு இதாக இருந்தாலும் எதிர்க்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த இதை பொறுத்தவரை பர்டிகுலராக எல்லா மாநிலங்களையும் சரி, இந்த எஸ்பெஷலி இந்த சட்டத்தோட பெயர்கள் மாற்றணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எதுக்காண்டினா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிகிள் 348க்கு எகென்ஸ்டாக இருக்குது, எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி இந்த ஐயப்பாடை நிவர்த்தி பண்ண வேண்டியது அரசாங்கம். அதை நான் எல்லாருமே வரவேற்கிறோம். இதில் ஒரு அதிகார பகிர்வு அப்படிங்கிறப்ப அந்த பகிர்வுங்கிறது சமநிலையில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். இதை பொறுத்த வரைக்கும் இது பொதுமக்களுக்காண்டி தானே கேட்குறோமே ஒழிஞ்சு வழக்கறிஞர்களுக்காண்டியா அப்படின்னா இல்லை. அது வழக்கறிஞர்கள் கேட்க வேண்டிய கட்டாயம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வழக்கறிஞர்கள் தான் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு. அதனால் இந்த போராட்டமும் அது மாதிரி தான்.